ஓகே. Priya, Thank you. I'm a big fan of yours. Thanks for coming and Pleasure opening is my mine. store. Nice to meet you. Thank you. Thank you. ரொம்ப நன்றி Thanks so மகேஷ். much. எங்கடா வர அந்த பில்டிங் ஓனரு? மேலதான் இருப்பாங்க அண்ணா. கோர்ட்ல கேஸ் இருந்தது உண்மைதான். ஆனா தீர்ப்பு இப்ப நமக்கு சாதகமா வந்துருச்சு. லீகல் பேப்பர்ஸ் பாக்குறீங்களா? எஸ். இன்னொரு விஷயம், கர்ணாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நம்ம சிட்டியில் இருக்கிற 7 லட்சம் பில்டிங்கை என் கண்ட்ரோலில் தாங்குது. எனக்கு தெரியாம யாராலையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அத்தை மீறி யாராவது விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்க, இங்கே எவனுக்கும் உயிர் இருக்காது. உன் சத்து ஒன்று ஓணுன்னா இன்னைக்கு மதிப்பில் 25% எனக்கு குத்தணும். கேட்டாண்ட போய் முச்சிக்கிறேன், ஊட்டாண்ட போய் முச்சிக்கிறேன்னு சொன்ன தான் ஒன்றை முச்சிருவேன். சத்தா உயிரை நீயே முடிவு பண்ணுங்க. ஏய், இன்னும் வாட்சிங்களா வை. ஏய், இந்த வருஷம் எலெக்ஷனில் அமைச்சர் குள்ள விஜயும் எம்எல்ஏக்குள்ள பாண்டி நிற்கிறானுங்க. எப்படியும் பிரச்சனை பண்ணுவானுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கிறோம். மிரட்டி வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. வாங்கக்கூடாது. எலெக்ஷன் முடிவுக்கு யாரும் எங்கேயும் தனியாக போகக்கூடாது. சார், போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் மெரினா பீச்சிலேருந்து பேசுகிறேன். ஒரு 4 பசங்களை ஒரு கும்பல் கத்தி அருவாளோட வெட்ட துரத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் உடனே வாங்க சார். நீ யார் பேசுறது? நான் பீச்சில் பலூன் சுடுற கடை போட்டிருக்கேன் சார். வியாபாரத்தை பாரு. ஹலோ, என்ன கருணா, ஏதாவது பிரச்சனையா? எங்கள் போலீஸ் ஸ்டேஷனே உன் கண்ட்ரோலில் இருக்கு. மெரினா பீச் உன் கண்ட்ரோல் இல்லையா? நான் குன்சாத் சார், நான் சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை. காலேஜ் பசங்களை பீச்சில் வெட்டுறதுக்கு நம்ம பசங்க துரத்துனதை பார்த்ததா நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது. விஷயம் வேற எங்கேயாவது போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் இல்லையா? பார்த்து போட சொல்லுக்கண்ணா. ஃபோன் பண்ணுது யாரு? விரட்டினதை பார்த்ததா பலூன் சுடுற கடைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். பார்த்தியா? பலூன் கடைக்காரனா? யார் அவங்களாம்? ஏன் முட்டி போட்டுட்டு இருக்காங்க? இதுல ஏதோ ஒரு போலீஸ்ல போட்டு குத்துக்குதா. தம்பி அந்த விசாரிக்க சொல்லிக்கிறேன். கேமரா ரெடியா? அண்ணன் கூட கட்டுப்பிடிச்சு ஜெயிலாண்ட, போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பெரிய பெரிய கட்டுவட்டா வைங்கடா. அண்ணன் வந்துடுறா. சரிடா சரிடா, ஓகேண்ணா ஓகேண்ணா தம்பி. நீ கலகியா? நான் எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? யாரா ஃபோன் பண்ணுது? கேட்டா சொல்ல மாட்டேன். யாரா சொன்னது? யாருன்னு கேட்கறேன்ல. நான் தான் சொன்னேன். நீதான் போலீஸ்ல போட்டுக்கிட்ட. நான் தான் விசாரிச்சுக்கிறேன்ல. ஆம்பளை விசாரிக்கிற பொம்பளை எதிரி குறுக்க வர. ஆசாரி அடிக்கிற கத்தி ஆம்பளை குத்துனாதான் இறங்கும், பொம்பளை குத்துனா இறங்காதா? உசுர போன வருமாயா? எனக்கு உசுரியோ உசுர். ஒன்னா போய். எந்த ஊர்ல நீ? திருநெல்வேலினா. அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா? நான் தான் கடை போட்டு பொழைச்சிக்கோன்னு சொன்னேன். மூஞ்சி தெரியாதவெல்லாம் கடை போட விடாத. எத்தனை சொல்லிக்கிறேன். இப்போ பத்தி என்னாச்சுன்னு உங்க ஆளுங்கன்னு தெரியாதுண்ணே. தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன். பண்ணி பாரு. பண்றா. சோழகத்தில் இருக்கிற பாட்டு கூட சொல்லிச்சுன்னா மேலுமே அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறானா. ஏய், இனிமே உன்னை கடல் செடிங்க அது பார்த்த மீனுக்கு இறையாயிடுல. படா வடிப்படா. யாரையும் நம்பாதையா? வடி. சந்திரசேகர் வெரி சின்சியர் ஆஃபீஸர் சார். அவர் பண்ண எந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது.
ஆசைப்படாத அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது சார். ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி க்ளீன். ஓ, ஃபர்ஸ்ட் போஸ்ட் கேட் மதுரை. எஸ் சார். அப்போ நீங்கள் தான் அங்கே ரூரல் எஸ்பி. எஸ் சார். குட் சாய்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ஃபைலில் கருணா சம்மந்தப்பட்ட எல்லாம். சாரி சார், அந்த ரிப்போர்ட்டில் கருணா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை ஃபாலோ பண்ணால் டைவர்ட் பண்ணும். யூ மீன் இஸ் ரன்னிங் ஏ பிளாக் கவர்மெண்ட்? எஸ் சார். கார்பரேட் முதலாளிங்க, அரசியல்வாதிங்க, ரியல் எஸ்டேட், சினிமான்னு எல்லாரோடையும் கருணா ரொம்ப நெருக்கமாக இருக்கான். இன்ஃபேக்ட் கொலை பண்ணுறத ஒரு வருமானமுள்ள தொழிலாக மாற்றினதே அவன் தான். நான் கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணதில் அவனுடைய நெட்வொர்க் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கூலி கொலைகளுக்கும் காரணம். 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க. திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க. கோயம்புத்தூரில் தொழிலுக்காக பண்ணாங்க. கடலூர், விழுப்புரத்தில் அரசியலுக்காக பண்ணாங்க. சென்னையில் மட்டும்தான் சார் பணத்துக்காக கொலை பண்ணாங்க. இன்றைக்கி அது வைரஸ் மாதிரி நாடு பூரா பரவி இருக்குன்னா அது காரணம் கருணா தான் சார். கருணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் கடலுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்குவான். பிரச்சனை முடிஞ்சால் தான் கடலை விட்டு வெளியில் வருவான். ஸோ கருணா மட்டும் இல்லை, மொத்த நெட்வொர்க்கை எராடிகேட் பண்ணணும். அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் வேணும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட டீமை நானே உருவாக்கிக்கிறேன். 1 வீக்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சப்மிட் பண்ணுறேன் சார். சந்திரசேகர் சார். CM is very sensible about this issue. Don't bother about anybody. There won't be any interference. At any time, you can call me in the hotline, okay? I am Chandrasekhar, Inspector. குணசேகரன் ரைட்டர் சார். Singiras, constable. கோபால்சாமி, கான்ஸ்டபிள். பரமசிவம், கான்ஸ்டபிள். இருதயராஜ், கான்ஸ்டபிள் சார். சித்ரா, SI சார். இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸ்னா அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை நான் சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிற வரைக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் இருங்க. ஓகே? எஸ் சார். எஸ் சார். ரைட்டர், நீங்கள் மட்டும் இருங்க சார். FIR புக், FIR இண்டெக்ஸ், கரண்ட் ரிஜிஸ்டர், ப்ராக்ரஸ் ரிஜிஸ்டர், ஆஃபீஸ் ரிஜிஸ்டர், கன்விக்ட் ரிஜிஸ்டர், கன்விக்ட் மெமோரண்டம், கிரைம் அப்ஸ்ட்ராக்ட், இந்த ஸ்டேஷனோட கிரைம் சார்ட், இதெல்லாம் எனக்கு உடனே வேணும். நாளைக்குள்ளே கொடுத்துறேன் சார். ஏன், எந்த ஃபைலும் இல்லையா? எல்லா ஃபைலும் இருக்கு சார். அதை நான் தூசி தட்டி எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் போலீஸ்னாலே பொதுமக்களுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. வருஷம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சா நீங்களாம் பாதி பேருக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவீங்க. போங்க, கேட்ட ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஆல்வின், ஆல் தி பெஸ்ட். நேர்மையான போலீஸ்காரன் யாரோட காலையும் விழக்கூடாது. விட்டு கொடுத்து வாழுங்க, சந்தோஷமா இருங்க. உட்கார்றா. அமைச்சர் ஆசைப்பட்டார், நான் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இது எங்க பரம்பரை சொத்து. அதான் பணம் கொடுக்குறேண்ணா. 200 கோடி மதிப்பு 2 கோடிக்கு கேக்குறீங்க. அது கவர்மெண்ட் வேலை, இது கர்ணா வேலை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேசுறது மாதிரி எந்திரிக்கிறேன்? கர்ணாவோட கமிஷனர் பெரியாளா? கத்திக்கு தெரியுமாடா கமிஷனர்னு? நீ என்ன பண்ணாலும் சரி, என் பரம்பரை சொத்து நான் கொடுக்க மாட்டேன். சொத்து முக்கியமா, உயிர் முக்கியமா? அமைச்சர, சொத்துக்கு ஆசைப்பட்டவன நான் அனுப்பிச்சிட்டேன். நமக்கு அனுப்ப வேண்டியதை நீங்க அனுப்பிச்சிருங்க. இலவச சட்ட ஆலோசகருங்கிற இவ்வளவு சில்லற புழங்குது. இதுல பாதி கொப்பைங்களுக்கு தான் போகுது. அதுல பாதி எங்களுக்கு தானே வருது. இதில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் அன்பு புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர்.
குடிக்கிறலாம் சேர்த்தான் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் எப்படி நம்ம இழுத்தலுப்புக்கெல்லாம் வருவாரா? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை நாராயணா. கொஞ்ச நாளைக்கு சட்ட அலுவலகத்தை மூடித்தான் வைக்கணும். மூடி வைக்கணுமா? நாங்கள் பார்க்காத இன்ஸ்பெக்டரா? ஏசி டிசி கமிஷனர் எல்லா காக்கையும் பார்த்துருக்கோம். புதுசாக ஸ்டேஷனுக்கு வரும்போது இப்படி தான் கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வரப்பா வருவாங்க. ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிரும். என்ன கட்டிங் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. நாராயணன் எப்படி கலெக்ட் பண்ணுறது மட்டும் பாரு. வேண்டாம் நாராயணா, நான் சொல்றதை கேளு. இவர் தான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். இங்க யாரை போட்டு தள்ள வந்திருக்காருன்னே தெரியல. என்னடா சொல்றீங்க? போட்டு தள்ள கொஞ்ச நாளைக்கு மூடித்தான் வைக்கணும் போல. என்னடா கட்டிங்கே கட்டிங்க, கலெக்ஷனில் 1000 ரூபா குறையுது. ஒரு நிமிஷம் அண்ணா, ஏட்டோட புள்ள பேசுகிறான். சொல் தம்பி. அண்ணே ஒரு முக்கியமான விஷயண்ணே. அன்னை குப்பத்தில் இந்த பலூன் விற்கிறவங்களாம் கூட்டு வந்து முட்டி போட வச்சிருந்து அடிச்சிங்கல்ல, அதில் ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டு வெறப்பா சுற்றிட்டு இருக்கானே. அன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்லண்ணே, அந்த ஃபோட்டோவில் பின்னாடி அவனை நான் பார்த்தனே. அவன் தான் இப்போ யூனிஃபார்மோட இருக்கான். அவன் தான் புதுசாக வந்திருக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு பேசிக்கிறாங்கண்ணே. சொல்கிறது உண்மையா பொய்யா? சரி நான் வச்சுறேண்ணே.